ஹே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வரும். இங்கே பாருங்கள், நம்ம இந்த மலை முன்னாடி தான் இருக்கிறோம். இது ஒரு சின்ன மலை, ஒரு சின்ன ராக்கில் செய்யப்பட்ட படிகள்லாம் செதுக்கி செய்யப்பட்ட ஒரு மலை. இந்த மலையில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா காய்ஸ், இங்கே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இடம் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மதுரை மெயின் சிட்டியிலேருந்து ஒரு அரை மணி நேரம் வெளியே ட்ராவல் பண்ணி வரணும். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சமணர் கல்வெட்டுக்கள், அப்புறம் சமணர்கள் இருந்த எவிடன்சஸ், அந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸ், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே இருந்ததுக்கான ஆதாரங்கள் இங்கே இந்த மலையில் நிறைய இருக்குது. அதை நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா போய் பார்ப்போம் வாங்க நம்ம மக்களே. ஓகே, இப்போ இந்த இடம் என்னென்னா சமணர் ஹில்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா வரும். கீழாக்குயில்குடி அப்படிங்கிற ஒரு இடம். இந்த கீழாக்குயில்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல சமணர் ஹில்ஸ், இந்த இடத்த நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் ஏறிடலாம். அது அவ்வளோ எல்லாம் கஷ்டமாலாம் இருக்காது. இங்கே பாருங்கள், சுற்றி இடம்லாம் நல்லா இருக்குது. கீழே ஒரு சின்ன ஒரு குளமும் இருக்குது. அதில் லோட்டஸ் இருக்குன்னு பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் எந்த லோட்டஸும் இல்லை, எதுவுமே மலரலை. இந்த இடத்துல சுத்தமாக தாமரை மலரலை. ஓ மை காட் காய்ஸ், இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேர்னி அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு இடமும் இல்லை. ஜஸ்ட்டு காமாக ஒரு ஈவினிங் டைமில் கிளம்பி வந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் மேலே ஏறிடலாம். அங்கே பாருங்கள், சன்செட் ஆக போகுது. நான் வெயில் அதிகமாக இருக்கும்னு தான் ஒரு 5:30 போல் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனலி இந்த இடத்த மேலே டாப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுத்தேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாஃப் வே வந்தாச்சு. நம்ம இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பின்னாடி எனக்கு பின்னாடி தெரியுது. அங்கே தூரத்தில் ஆட்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அங்கே தான் நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்ட போகிறேன். அங்கே என்ன இருக்குன்னா, இந்த ஜெயின் ஐடோல்ஸ் இருக்குது, அப்புறம் அவங்களோட கல்வெட்டுக்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஐடோல்ஸ் மீன்ஸ் லிட்ரலி எப்படி சொல்கிறதுனா செதுக்கப்பட்ட உருவங்கள். அந்த இதெல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 7க்கும் மேலான செதுக்கப்பட்ட ஐடல்ஸ் இருக்குது. இந்த ஐடல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களை குறிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயின் சமண மதத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மனுஷர் உட்காந்து ஒரு மனுஷர், இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மனுஷர் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காய்ஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தா தமிழ் கல்வெட்டுக்கள், பழைய தமிழ் கல்வெட்டுகளாக தெரியுது. இப்போ பாருங்கள், இந்த சிலைகள் கிட்டெல்லாம் அடியில் இந்த தமிழ் கல்வெட்டுகள் எழுதியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த தமிழ் கல்வெட்டுகள்லாம் ரீட் பண்ண தெரியாது. எனக்கு ரீட் பண்ண தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கூகுளில் போடுற அளவுக்கு நம்ம கீபோர்ட்லேயும் இதெல்லாம் அவைலபிளாக கிடையாது. ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் தான் கண்டிப்பாக வேணும் காய்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஜெயின் ஐடோல்ஸ்னு சொல்லப்படுது. இந்த ஐடோல்ஸ் எல்லாம் நான் ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் வந்தேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன். ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டி. ஏன்னா இங்கே இதெல்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி தான் காய்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவங்க இருந்த எவிடன்சஸ், அப்புறம் ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இங்கே என்ன தெரியுதுன்னா, இங்கே சமணர்கள் இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் நான் இங்கே சில விஷயங்கள் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, சவுத் இந்தியாவில் சமண மதம் முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த பாதை ஃப்ளாட்டாக இருக்குது, சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியாக நமக்கு ஏறுறதுக்கு முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேராக அங்கே போய் அந்த டாப்பில் நின்று ஜஸ்ட் ஒரு வியூவை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்க்க வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடமும் நல்லா நைஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, க்ளீனாகவும் இருக்குது, அந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இல்லை, நல்லா இருக்குது.
ஸோ ஃபைனலி guys ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரை வந்து சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர ஹீட். ஏன்னா வந்து சன்செட் ஆயிடுச்சு. சன்செட் ஆனதுக்கப்புறமும் இப்படி வேர்க்குது, ஏறுறதுனால வேர்க்குது. அது இல்லாமலும் அவ்வளோக்கு காற்றும் வரமாட்டேங்குது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேலே நிற்க. இப்போ கொஞ்சம் காற்று நல்லா வருது, பெட்டர். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லை, மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறப்ப நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் go and click the bell icon, subscribe my channel. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் பிடிக்கும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. இதை பார்த்து அவங்களும் ஜஸ்ட் இந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உச்சிக்கு வந்தாச்சு, டாப்பில் இருக்கிறோம் நம்ம. ஜஸ்ட் ஒரே ஒரு தூண் போல் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன பாறைகள் இப்படியெல்லாம் இருக்குது. மேலே ஒன்றும் இல்லாட்டியும் இந்த வியூ நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்க guys. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு அந்த சைடு திண்டுக்கல், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தெரியும். ஸோ இந்த சைடு இப்படியே இந்த சைடு திண்டுக்கல்னு சொன்னாங்க. இப்படியே இங்கே பார்த்தோன்னா அப்படியே சுற்றி காட்டுறேன் கேமராவை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த சைடு, அந்த தூண் இருக்கிற சைடுங்க, ஸ்ட்ரைட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா யானைமலை. இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும். இந்த நேராக பாருங்களேன், அங்கே ஒரு மலை தெரியுதா, திருப்பரங்குன்றம் மலை. இந்த மாதிரி நிறைய மலைகள் தெரியுது. வியூ நல்லா தாங்க இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சில் அவுட் பண்ணிட்டு போகலாம். மார்னிங் வந்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இங்கே வந்து இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இந்த சமண கல்வெட்டுக்கள், அது மாதிரி இந்த இது அவங்களோட அந்த சின்ன ஐடல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து உங்களை இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். இந்த பின்னாடி உள்ள இடத்த உங்களுக்கு காணிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு அடுத்து என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இறங்கி வரேன். அந்த டாப்லேருந்து கொஞ்சம் இறங்கி பேக் சைடில் இப்படி போனீங்கன்னா இங்கே சின்னதாக தண்ணி தேங்கி இருக்குது. பட் இதை வந்து குடிச்சிடக்கூடாது. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரே கிடையாது, ஹைலி பாய்சனஸ், கண்டாமினேட்டட், ஃபுல்லாக பாக்டீரியா அது இதுன்னு இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இவ்வளோ ஆசமாக ஒரு இடம் இருக்குது. இங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். பட் இறங்குறப்போ கேர்ஃபுல்லாக இறங்குங்க, ஏன்னா இடம் வந்து ஸ்கிட் ஆகுது. ஸ்லிப் ஆகி யூ மே ஃபால் ஆஃப். ஓகே, இப்போ வந்து மேலே நம்ம வந்து பார்த்தாச்சு. மேலே நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு மேலே போய் பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சமணர்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான எவிடென்சஸ், ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அவங்களோட ஐடல்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு காட்டிட்டேன். விச் மீன்ஸ் அந்த செதுக்கின சிலைகள் பாறையில் அதெல்லாம் காட்டிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து எங்கே இருந்தாங்க, எங்கே வந்து தவம் பண்ணாங்க, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கே தங்கியிருந்தாங்கங்கிறத இடத்த காட்டுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 7 ஆக போகுது. ஓகே, உள்ளே போவோம். ஸோ I don't want to waste time. ஓகே, here we go. நம்ம இப்போ கிளம்பியாச்சு. சீக்கிரம் அந்த உள்ளே போய் சமணர்கள் இருந்த குகையை வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். போய் பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க, ஜஸ்ட் கம் ஆன் guys. ஸோ இது அப்படியே உள்ளே போகுது காட்டுக்குள்ளே. ஜஸ்ட்டு கொஞ்சம் தான், கொஞ்ச நேரத்துலேயே வந்துடலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நடந்தீங்கனாலே உள்ளே வந்துடலாம். அவ்வளோ தூரம்லாம் கிடையாது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக ஹாரஷாக இருக்குது கைஸ். இந்த இடத்துக்கு வந்து பெஸ்ட்டு மார்னிங் வர்றது, இல்லைன்னா ஈவினிங் வர்றது. ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே இங்கே வராதுங்க, ஏன்னா பேட்ஸோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். வவ்வால், நான் இங்கே போகிறப்பவே வவ்வால் தொல்லை சவுண்டெல்லாம் பயங்கரமாக கேட்டுச்சு. பாருங்கள், அங்கே இந்த ஸ்ட்ரைட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குகை இருந்துச்சு. இதுதான் மெயின் குகை. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த சமணர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, இங்கே தான் வாழ்ந்துருக்கிறாங்க தங்கி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குகை வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. கேவுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத எனக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எக்ஸைட்டடாக இருக்கிறேன். சூப்பர் எக்ஸைட்டட். கமான், வாங்க போவோங்க. உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு குகை பார்த்தேன். அந்த கேவ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது கேவ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாவீராவோட சிலை மாதிரி தெரியுது அது. சரி வாங்க போகலாம். உள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த இடத்துல தான் சமணர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இங்கே தான் தங்கி வாழ்ந்துருங்க. ஓ ஷிட், ஓ வவ்வால், ஆமாம் காட். இந்த பேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பெஸ்கியாக ரொம்ப சவுண்டு போட்டுட்டு ரொம்ப தொல்லையாகவே இருக்குது. இந்த பேட்ஸ் கிட்டெல்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த பேசிக்காக அந்த குகைக்குள்ளே போகிறப்பெல்லாம் வவ்வால் தொல்லை பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஓகே, இதுக்கு மேலேயும் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7 ஆக போகுது. அதனால் நான் வந்து கேவுக்குள்ளே போகல, என்ட்ரு ஆகலை. ஏன்னா நிறைய பேட்ஸ் அப்படியே சவுண்டு போட்டு துரத்துச்சு. வவ்வால்லாம் ரொம்ப பாய்ஸ்னஸ்ன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சமண துறவிகள் இருந்த இடம், மாங்ஸ் இருந்த இடம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கிறேன். மேலே உங்களுக்கு அந்த சிலைகள்லாம் காட்டினேன், இங்கே அவங்க வாழ்ந்த கேவை காட்டினேன். அண்ட் தேர்ஃபோர் இந்த அளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த கேவுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வவ்வால், உங்களுக்கே நான் சொல்லிட்டேன், ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உள்ள வீடியோவும் எடுக்க முடியலை, கேமராவால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. டூ டார்க் பிட்ச் பிளாக்காக இருந்துச்சு. அதனால் வந்து முடியல. ஸோ இது இவ்வளோ தூரம் தான். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இனியும் மதுரையில் நிறைய சமணர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது. இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா வந்து அடுத்து நம்ம இனியும் நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இனியும் நிறைய ஜெயின்ஸ் வாழ்ந்த இடத்த எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மதுரையில் இனியும் நிறைய சமணர்கள் வாழ்ந்த இடம், சமணர் பெட்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் இனியும் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.